ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். பிளாக்ல நிறைய பார்ஸ் வந்து ஓடிட்டு இருக்காங்க, அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். வில்லிவாக்கம் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது காலையில 5 மணி நேரம், ஈவினிங் 5 மணி நேரம்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். நடந்து போயிருக்கேன். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது, வில்லிவாக்கம் தொகுதியில ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை வந்து மூடப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்தில், விடுதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையை போர்க்கால அடிப்படையில் மூட வேண்டும்னு ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கோம். ஏன்னா பெண்கள் வந்து எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் வந்து ஓடிட்டு இருக்காங்க, அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல வந்து டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இருதரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்லையும் சிசிடிவி கேமரா பதிவு செய்யணும்னு பதிவு பண்ணியிருக்கோம். கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பதிவே, அந்த கம்ப்ளைண்ட்டையே ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க எலக்ட்ரிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் வந்து அறிவிக்கப்படாம வந்து ஆஃப் பண்றாங்க. இனிமேட்டு பொதுமக்களுக்கு கரண்ட்டை வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணா தகவல் கொடுக்காம பொதுமக்களுக்கு இந்த டைம் 6 மணிலிருந்து 10 மணி கரண்ட் இல்லைன்னா அதுக்கான காரணங்களை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 50-60% இடத்துல இன்னும் குழாய்களே கிடையாது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஜோன்ல வாட்டர் இருக்குன்னு ஆல்ரெடி நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நாங்க கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு பூத்திலும் என்ன பிரச்சனைன்னு தேர்தல் காலத்தில் நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் சொன்னதை உள்வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட நாங்க கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டிரைனேஜ் சிஸ்டம் மழை வரத்துக்கு முன்னாடியே பொதுவா வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து வேலை ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய பதிவு ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பருக்குள்ளேயே டிரைனேஜ் சிஸ்டத்துடைய இஷ்யூஸை முடிக்கணும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர்ல இருந்து மழை வந்து அதிகமா வந்து பெய்யும் பொழுது அப்ப டிரைனேஜ் ஒர்க்கை வந்து நம்ம சரி செய்ய முடியாது. மழை இல்லாத காலங்களில் டிரைனேஜ் ஒர்க்கை வந்து சரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி 10 நாள்ல கொடுக்க சொல்லியிருக்கோம். இமிடியட்டா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ்
திறக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுக்கு லேண்டை வந்து இமீடியட்டா வந்து மார்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர்களிடம் சொல்லியும் துறை உயரதிகாரிகளிடம் சொல்லியும் சரி செய்யறதுக்கு எவ்ரி மந்த் ரிவ்யூ மீட்டிங், பிரச்சனைகளை வந்து குறை சொல்றதோட ஒவ்வொரு ஃபைல் எங்க தேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன தேவைகள், செக்ரட்டரியேட்ல வந்து பினான்சியல் வந்து அலாட்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல செக்ரட்டரியேட்லயோ, இல்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ, இல்ல கார்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ்லயோ ஃபைல் மூவ் ஆகாம இருந்தாலோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் எந்தெந்த ப்ராஜெக்ட் அலர்ட் ஆகுதோ, எந்தெந்த ஃபண்ட் அலர்ட் ஆகுதோ அதை வந்து சொன்ன டைம்ல செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. ஜீரோ கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்க கிட்ட சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லயோ எந்த விதமான டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால நிர்வாகம் வந்து சிறக்க நாங்க சொல்லியிருக்கோம். யாரு வந்து ஒரு வேலையை வந்து டெண்டர் எடுத்திருக்காங்களோ, எந்த டைம்ல குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த டைம்ல செஞ்சு முடிக்கணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்ப ஜீரோ கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடக்க போறோம். சோ இன்னையிலிருந்து நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச உடனே தொகுதியில அரசு உயரதிகாரிகளுடன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு மீட்டிங் போட சொல்லியிருக்காரு. வெள்ளிவாக்கத்துல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அரசு அதிகாரிகள் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. என்னெல்லாம் செய்யணுங்கிறத 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அதுல பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சாவுடைய சேல்ஸை நிப்பாட்டுறது, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை குறைச்சி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உடனடியாக இப்பயிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்தே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபியர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா இதை முடிச்ச உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்லயும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நான் வந்து சரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கோம். சோ இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் எங்க பிரச்சனை இருக்கிறத அவங்க இப்ப சொன்னாங்க. அவங்க நானும் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு அதிகாரம் மூலியமா இந்த வேலையை செய்ய முடியாது. எங்க பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வந்து என்ன அணுக சொல்லியிருக்கோம். நானே வந்து ஒவ்வொரு ஆபீஸுக்கு வரங்கிறத நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சோ ஒவ்வொரு ஆபீஸுக்கும் நான் வந்து வரும்பொழுது என்ன பிரச்சனைகளை சொல்லுங்க, நான் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். கமிஷனர் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனரும் சரி, எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்ரஸான மீட்டிங்கா இருந்துச்சு. அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மார்க் இஷ்யூ என்னெல்லாம், அப்புறம் பட்டா இஷ்யூ. சத்யா நகர்ல வந்து பட்டா வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்து அவங்களை வந்து வீடு இடிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பொருட்களை வந்து இன்னும் ஒப்படைக்கல. நிறைய பேர் பாஸ்போர்ட்ஸ், குழந்தைங்களுடைய ரேஷன் கார்ட்ஸ், பெண்களுடைய ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அது வந்து ஒரு இடத்துல தனியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களோட உடைமையை வந்து உடனே கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாசு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி யார் யாருக்கெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே 10 நாள்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு ஃபைல்ஸாவே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய தலைவருடைய அரசு மக்களுக்கானதாக இருக்கும். குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. ஜீரோ கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்க கிட்ட
சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லயோ எந்த விதமான டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால நிர்வாகம் வந்து சிறக்க நாங்க சொல்லியிருக்கோம். யாரு வந்து ஒரு வேலையை வந்து டெண்டர் எடுத்திருக்காங்களோ, எந்த டைம்ல குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த டைம்ல செஞ்சு முடிக்கணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்ப 0 கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடக்க போறோம். சோ இன்னையிலிருந்து நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச உடனே தொகுதியில அரசு உயர் அதிகாரிகளுடன் எல்லா டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு மீட்டிங் போட சொல்லியிருக்காரு. வெள்ளிவாக்கத்துல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அரசு அதிகாரிகள் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. என்னெல்லாம் செய்யணுங்கிறத 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அதுல பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சாவுடைய சேல்ஸை நிப்பாட்டுறது, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை குறைச்சி பெண்களோட பாதுகாப்புக்கு உடனடியாக இப்பையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்தே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபியர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா இதை முடிச்ச உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்லயும் டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நான் வந்து சரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கோம். சோ இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் எங்க பிரச்சனை இருக்கிறத அவங்க இப்ப சொன்னாங்க. அவங்க நானும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அதிகாரம் மூலியமா இந்த வேலையை செய்ய முடியாது. எங்க பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வந்து என்ன அணுக சொல்லியிருக்கோம். நானே வந்து ஒவ்வொரு ஆபீஸுக்கு வரங்கிறத நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சோ ஒவ்வொரு ஆபீஸுக்கும் நான் வந்து வரும்பொழுது என்ன பிரச்சனைகளை சொல்லுங்க, நான் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். கமிஷனர் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனரும் சரி, எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்ரஸான மீட்டிங்கா இருந்துச்சு. அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மார்க் இஷ்யூ என்னெல்லாம், அப்புறம் பட்டா இஷ்யூ. சத்யா நகர்ல வந்து பட்டா வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்து அவங்களை வந்து வீடு இடிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பொருட்களை வந்து இன்னும் ஒப்படைக்கல. நிறைய பேர் பாஸ்போர்ட்ஸ், குழந்தைங்களுடைய ரேஷன் கார்ட்ஸ், பெண்களுடைய ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அது வந்து ஒரு இடத்துல தனியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களோட உடைமையை வந்து உடனே கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாசு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி யாருக்கெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே 10 நாள்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு ஃபைல்ஸாவே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய தலைவருடைய அரசு மக்களுக்கானதாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.